தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பொது காலத்தின் 8ஆம் வாரம், மே 26, செவ்வாய்க்கிழமை. புனித பிலிப்பு நேரி அருள் பணியாளர். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். சேசுமரி சூசை 4 அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. தூயாவியானவரே இறைவா, எழுந்தருளி வாரும். உடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேக அக்கனியை மூட்டி அருளும். மதிஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பேர். ஜெபிப்போமாக. இறைவா, தூயாவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே. அந்த தூயாவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகிறோம். ஆமேன். தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். இறைவா, இந்த அதிகாலை வேலைக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். கடந்த இரவு முழுவதும் பாதுகாத்து பராமரித்து எங்களை இந்த புதிய விடியலுக்கு மீண்டுமாக உயிர்ப்பிச்சை கொடுத்து உடம்பிலுள்ள ஒவ்வொரு உறுப்புகளையும் நரம்புகளையும் தசைகளையும் நீர் மீண்டுமாக ஆசிர்வதித்து புனிதப்படுத்தி இயங்க வைத்தமைக்காக நன்றி கூறி எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இன்றைய நாளின் துவக்கத்திலேயே எங்களை திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். மது தூய ஆவியானவரின் கொடைகளால் வரங்களால் உமது நாமத்தால் எங்களை நிரப்பி அருள வேண்டுகின்றோம். வணக்க மாதாவிற்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த மாதத்தின் இறுதி நாட்களிலே அன்னையின் ஆசிரியங்கள் ஒவ்வொருவருக்கும், குறிப்பாக எங்கள் குடும்பங்கள், குழந்தைகள், பணிகள், பயணங்கள் அனைத்து நிலைப்பாடுகளிலும் இருந்திடவும் தொடர்ந்து நாங்கள் அனைவரும் அன்பிற்காக இழப்பவர்களை நிறைவு காண்பர் என்னும் தலைப்பை மையமாக வைத்து எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இயேசுவே எங்களுடைய மையம் என்பதனை உணர்ந்து அவற்றிற்கேற்ற வாழ்வு வாழவும், இயேசுவை தவிர மற்ற எல்லாமும் குப்பை என்பதை உணர்ந்து எல்லா நிலையிலும் நாங்கள் இயேசு என்கிற ஆசிரை ஒவ்வொரு நிலைப்பாடுகளிலும் பெற்று உறுதியான மனப்பான்மையோடு எங்களுள்ளும் பிறருள்ளும் சமுதாயத்திலும் அவற்றை நாங்கள் நிறைவாக ஆசிராக பெற்று வாழும் வரம் வேண்டி கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக இறைஞ்சுகின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தரலும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி, நீர் என்னில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். இந்நாளில் ஆண்டவரின் பேரிரக்கம் 10, 12 தேர்வு எழுதி முடித்த மாணவர்கள் தொடர்ந்து தங்களுடைய படிப்பையும் எதிர்கால வாழ்வுக்கு தேவையான முயற்சிகளையும் பெற்றோரோடு கூட சேர்ந்து முயற்சிப்பதற்குரிய ஆசீர்வாதத்தை தந்தள்ள வேண்டி வேண்டுவோம். அனைவருக்கும் காலை வணக்கம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.